நான் உங்கள் அனைவரையும், பெரியவர்களையும் ரசிகர்களையும் அனைவரையும் வணங்குகிறேன். மத்திய அரசாங்கத்திலேயும் மாநில அரசாங்கத்திலேயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பதவி என்கிற நாற்காலிகளின் மீது கால் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு பரிசளித்து பாராட்டிய இந்த மன்னனுக்கோ பதவி என்பது தலைக்கு மேலே தொங்குகிற ஊஞ்சலை போன்றது. ஒரு கணம் தன் தோல் துண்டெடுத்து வீசி எறிந்தால் பதவி இவர் வந்து உட்கார்வதற்கு பக்குவமாக வந்து நிற்கும் என்கிற நிலைமையிலேயும் கூட இறைவனுக்கு முன்னால் பவ்யமாக கையை கட்டிக்கொண்டு தோல் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு நிற்கிற இந்த மனிதர் நிலை உயரும் போது பணிவு வந்தால் உலகம் உன்னை வணங்கும் அப்படின்னார் கண்ணதாசன். அதுதான் ரஜினிகாந்த். எப்படி வளர 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 கூட the man is the same. ஒரு மனுஷன் வந்து இந்த அளவு உயர்ச்சி பெறுறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த், தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, இந்தியா பூராக்கும் எடுத்துட்டா ரஜினிகாந்தனுடைய உயரமும், ரஜினிகாந்த் இருக்கிற இடமும், ரஜினிகாந்துக்குள்ள மரியாதையும், ரஜினிகாந்துக்குள்ள ஸ்டேட்டஸும் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். அதை அவரால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கிட்ட இருக்கிற சில பண்பாடுகள் தான்றதுல சந்தேகம். பட் ரஜினி படம் அங்கே ஒரு மாதம் ஓடுமா, ஒரு நாள் தமிழங்க பார்ப்பாங்க, மீதி 29 நாள் ஜப்பான்காரங்க பார்ப்பாங்க. ஒரு சாதாரண கூலியாக இருந்த ரஜினிகாந்த் இன்றைக்கு உலகமே போய் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு சொன்னால் அதுக்கு காரணம் அவருடைய ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், நாணயம், இதுதான் சராசரி. கேமராவுக்கு முன்னால் நடிப்பார், கேமராவுக்கு முன்னால் நடிக்க மாட்டேன். எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி இருந்து பக்கத்தில் பேக்ரவுண்டே இல்லாமல் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் நம்மளுக்கு யாருன்னு பார்த்தா ரஜினி சார் சொல்கிறாங்க. You see him in a film where he's looking good and hair, and then you see him in real life. Just walks around just like a normal man. So you have to have a lot of courage, a lot of guts to do something like that. Rajini Garu is a hero off screen. I was absolutely floored by his humility. What a man. Amongst the most talented people of India and the world. ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. ஒரு படத்துல ஒரு டயலாக் பேசுவார், நான் சொல்றதை தான் செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன். இது நான் ஏன் சொல்றேன்னா, இது வந்து ஒரு படத்துக்காக மட்டும் பேசுற டயலாக் கிடையாதுங்க. ரியல் லைஃப்ல இதை பல வாட்டி அவர் நிரூபிச்சிருக்கிறார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். சக்ஸஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பிகாஸ் டுடே சக்ஸஸ் வந்து ஃபிக்ஸஸ் ஆன் தி ஹெட், ஸோ யூ கேன் லேர்ன் அ லாட் ஃப்ரம் வாட் இஸ் சக்ஸஸ், ஹவ் டு ஹேண்டில் இட். மற்றவரோட நாகரிகத்தை புரிந்து கொண்டு நடப்பது இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய நாகரிகம், அதுதான் மிகப்பெரிய ஆன்மீகம். அது அறிந்தவர் ரஜினி. அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது. அந்த தடைக்கல் எல்லாம் படிக்கலாமான்னு வைரவன் சொன்னார் இல்லையா, அவர் நிஜமாவே தடைக்கல் எல்லாம் படிக்கல. என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களே, எஸ், ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. கஷ்டங்க இருந்தா தானே வாழ்க்கை. இன்பத்தையே நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா அது வாழ்க்கையே கிடையாது, கசந்துடும். துன்பங்க இருக்கோ, இருந்துதான் ஆகணும். அதுக்காக துன்பத்தை தேடி போக வேண்டாம், பட் வந்தா ரொம்ப நொந்து போக வேண்டாம். Miracles
do happen. See, the ordinary bus conductor sharing a dais with the greatest living legends. It's a miracle. Miracles do happen. நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, செய்கிற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்கிறோமா அதான் முக்கியம். நம்ம எந்த உச்சிக்கு நம்ம போனால் கூட வாழ்க்கையில் நம்ம சாதனை செய்யணும் சொன்னால் கீழே இறக்கி தான் வரணும். மறுபடியும் போகணும். உச்சியில் போயிட்டு உச்சியிலே இருந்தோம்னு சொன்னால் உச்சிலேயே நம்ம இருக்கோம்னு சொன்னால் காணாமே போயிடுவோம். சாதனை பண்ணதுக்கு கீழே வரணும். வாழ்க்கையும் அப்படிதான். வாழ்க்கையை அது சந்தோஷமாக செய்யலாம். நன்றி, வணக்கம். இந்த பாருங்க, இங்கே சந்தோஷம் இருந்தா எங்கே போனாலும் சந்தோஷம் தான். இங்கே சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே போனாலும் Your money is lost, nothing is lost. Your health is lost, something is lost. Your character is lost, everything is lost. அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. Time is very precious. உலகத்தில் அடையவே முடியாதது 3 தான். ஒன்று அப்பா, ஒன்று அம்மா, இன்னொன்று டைம். இந்த நேரம், இந்த நிமிஷம் மறுபடியும் வாழ்க்கையில் நம்ம அடையவே முடியாது. ஸோ டைம் இஸ் லைக் எ டைமண்ட். இட்ஸ் so precious. அதை கரெக்டாக யார் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். அந்த பண்டல் ஆஃப் தாட்ஸ், அதான் ஈகோ. அந்த ஈகோவை கிரஷ் பண்ணு, அப்போ நீ யாருங்கிறது உனக்கே புரியுது. நல்ல வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொன்னா நீங்க கடவுளை விட, பொண்டாட்டியை விட நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தால் இந்த வாழ்க்கையில நல்லபடியாக இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் மாதா, பிதா, குரு, நல்ல நண்பர், அதுக்கப்புறம் தான் தெய்வம். வாழ்க்கையில குரு எவ்வளோ முக்கியமோ நண்பனும் அவ்வளோ முக்கியம். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொன்னா செலக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோர் தென் உங்க வாழ்க்கை துணைவை விட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்க. முதல்ல உங்க ஃபேமிலி, உங்க அப்பா, அம்மா, உங்க குடும்பம் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமான சொல்றது. ஐயா, மீசை முளைச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீசை முளைச்ச பிறகு அப்பாவுக்கு சொத்து இருந்தா கூட அதுல ஒரு செல்லி காசு கூட தொடாமே தான் உழைப்பால உழைச்சி அவங்களுக்கு யாரும் சோறு போடுவானோ அவன் தான் ஐயா உண்மையான ஆம்பளை. நான் ஆம்பளை ஐயா. நான் அனுபவிச்சு சொல்றேன், ரொம்ப அடிபட்டு சொல்றேன். அந்த சிகரெட் பழக்கத்தை விட்டுடுது. ஒரு 30-40 வயசு நல்லா ஒரு ஃபேமிலி வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னால் வியாயாமம், எக்ஸசைஸ் செய்யணும். ஃபுட்டில் நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம பார்த்துக்கல. பட் நல்லா சாகணும்னு சொன்னால் தயவு செஞ்சு 50க்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணுங்க, டயட் பண்ணுங்க. நான் அனுபவிச்சு நான் சொல்கிறேன், இந்த டாக்டர் கிட்ட மட்டும் போகாதீங்க. உடம்புக்கு வயசாகிறது யாரும் தடுக்க முடியாது. ஆனால் மனசுக்கு வயசாகாமல் நாம தடுக்கலாம். ஸோ பிள்ளைங்க பெரிய சாதனையாளர்கள் ஆக வேண்டாம், நல்லவங்களா இருந்தாலே போதும். பிள்ளைங்க பெத்தவங்களை மறந்துட்டாங்க, ஆனா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெத்தவங்களை மறந்துட்டீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. எங்கே ஆகட்டுங்க, உண்மையை பேசுங்க, சத்தியம் பேசுங்க, சுயநலம் இல்லாம பேசுங்க. இங்க போனோம் உண்மை, சத்தியம், நியாயம், அதுதான் என்னைக்குமே சோறு போடும், அதான் என்னைக்குமே காப்பாத்து. சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போகும். சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போகும். எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா. இந்த நான் இப்படி, நான் அப்படி, இவ்வளவு பணம், பொண்டாட்டி, பந்தம், சொந்தம், அது இது, அப்படி செய்யணும் ஆசைகள் தான் வச்சுட்டு நிம்மதியே இருக்க முடியாது. When ambition ends, then only peace begins. ஆசைகள் எப்போ உங்களுக்கு குறையுதோ அப்போதான் நிம்மதி தானா மேல வரும். வீடு, வாசல், சொத்து, சுகம் இருக்கிறவங்க மட்டும் பணக்காரன் இல்லை. யாருக்கு நல்ல தகப்பன் தாய், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். என்ன செய்து விட்டார் இவர்? படிக்காதவன், வேலைக்காரன், மூட்டை தூக்குபவன், கூலி தொழிலாளி, ஆட்டோ ஓட்டுபவன், பால்காரன், பொல்லாதவன்,
இந்த சாதாரண மக்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்த திரை விவசாயி இந்த தலைவர் தான். இந்த நொடி கடவுள் இருக்கிறாரா? தலைவன் இருக்கின்றான்.